இன்றைக்கி சூப்பரான குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 உலக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 உலக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். குஸ்கா செய்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இருந்தால் எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸும் எடுத்துக்கோங்க. நான் பீன்ஸு பட்டாணிலாம் இல்லாதனால இதில் காட்டியிருக்க திங்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக புதினா தழை ஆட் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட கட் பண்ணியிருக்கிற பீன்ஸு, சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட், உருளைக்கிழங்கு இது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணலை. இதோட ஊற வச்ச அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் காய் சேர்த்துருக்கிறதுனால 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். நார்மலாக 3 விசில் விட்டால் போதும். எனக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தால் பிடிக்கும், அதனால் நான் 4 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி முட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.